கிட்ஸ் குட் மார்னிங். ஏர் லெசன் புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ 1 முடிஞ்சிருச்சு, வீடியோ 2 முடிஞ்சிருச்சு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் வி வில் கோ இன் டு த வீடியோ 3. இதோடைய த லெசன் இஸ் கெட்டிங் ஓவர். இவாலுவேஷனும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ரைட் இட் டவுன் இன் யோர் textbook itself using pencil. Okay, be very attentive, listen to the video properly, learn everything thoroughly, then only you can do your test well. Okay, we will have a quick recap first of what we saw in video 2 and then we will proceed with video 3. Okay ma? Yes, be ready with your textbook. Before we proceed to the third part of the video ma, we will see a quick recap of whatever we saw in video 2, whatever we learnt in video 2. We saw about the definition of air pollution, how the air pollution is caused, like from industries, due to burning of fuels, agricultural activities, mining, household activities. இது எல்லாமே we saw in detail. Then effects of air pollution. Air pollutionால எவ்வளோ கெடுதல் வருதுன்னு பார்த்தோம். வேரியஸ் டிசீசஸ், நோய் என்னெல்லாம் வருது ஏர் பொல்யூஷனால் பார்த்தோம். குளோபல் வார்மிங் அண்ட் இட்ஸ் இல் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். ஆசிட் ரெயின்னா என்ன, அது எவ்வளோ வியாதி தருதுன்னு பார்த்தோம். டெப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர், பூமியை சுற்றி இருக்க ஓசோன்ற அந்த ஒரு முக்கியமான லேயர் மாசுபடுதுங்கிறத பார்த்தோம். மெரைன் லைஃப், அக்வாட்டிக் லைஃப் இஸ் கிரேட்லி அஃபெக்டட்னு பார்த்தோம். வைல்ட் லைஃப் இஸ் ஆல்சோ வெரி மச் அஃபெக்டட்னு பார்த்தோம். இப்படி இவ்வளோ பிரச்சனை உண்டாக்குற ஏர் பொல்யூஷனை ப்ரிவெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிற பாயிண்ட்ஸையும் பார்த்தோம். இங்கே we finished. That is the recap. Now we will begin from airborne diseases. It is in page number 102. Be ready. ஏர்பார்ன் டிசீசஸ்லேருந்து இன்றைக்கி பார்ப்போமா, காற்று வழியாக டிசீசஸ் எப்படி வருதுன்னு. Diseases which are caused by microorganisms and communicated through air are called airborne diseases. ஸோ காற்றுல கிருமி கலந்து அந்த கிருமியை மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்கிறோம். அதை நம்ம மூச்சில் இழுக்கும்போது we get airborne diseases. When we breathe in air, there are chances for the microorganisms present in the air to get into our body. என்ன ஆகும், இந்த நம்ம மூச்சை இழுக்கும்போது இந்த ஆர்கானிசம்லாம் மூக்கு வழியாக உடம்புக்குள்ளே போயிடுது. The microorganisms which cause airborne diseases are bacteria, virus and fungi. மெயினாக இது எதெல்லாம் நோய் கிருமி, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கைங்கிற பேருடையது தான் நோய் கிருமி. These microorganisms are transmitted through droplets caused by coughing or sneezing, breathing and talking. Let us study about some of the airborne diseases here. இரும்புறது, தும்புறது, பேசுறது, ப்ரீதிங், இதிலெல்லாம் என்ன ஆகும், ஒருத்தருக்கு இருக்க இன்ஃபெக்ஷன் காற்றுல இன்னொருத்தருக்கு பரவும். இப்போ இதுக்கு நமக்கு ரொம்ப தினப்படி நம்ம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்க ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் கொரோனா வைரஸ். இட் இஸ் அன் ஏர்பார்ன் டிசீஸ். காற்றுலையே நம்ம இரும்புனா, தும்புனா, தொட்டா, நம்ம இருக்கிற இடத்துலலாம் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவுது. பிகாஸ் இட் இஸ் ஏர்பார்ன் டிசீசஸ். தட் இஸ் வை யூ ஷுட் ஆஃபன் wear mask whenever you go out, and you should maintain personal hygiene like washing your hand, legs, face, everything when you go out and come. Okay, and drinking plenty of hot water. Diseases caused by bacteria. ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, இந்த 3 கேட்டகரி தான் டிசீஸ் காஸ் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம். கொரோனா இஸ் அ வைரஸ். கொரோனா வைரஸ் கேட்டகரி. Now diseases caused by bacteria பார்க்க போகிறோம். Diphtheria, whooping cough and tuberculosis are some of the common airborne diseases caused by bacteria. காற்று வழியாக வர டிசீசஸ் எது? டிப்தீரியா, whooping cough, TB. இது 3 தான் காற்று வழியாக நம்மளை அஃபெக்ட் பண்ணுற பாக்டீரியல் டிசீசஸ். ஓகேவா? இதெல்லாமே இரும்பல், சளி, லங் சம்மந்தப்பட்ட நோய். டிப்தீரியா, இட் இஸ் காஸ்ட் பை த பாக்டீரியா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. ஸோ இந்த நோய் வரத்துக்கு காரணமானது கார்னிபாக்டீரியம் டிப்தீரியாங்கிற ஒரு பாக்டீரியா. இட் ஜென்ரலி அஃபெக்ட்ஸ் த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நோஸ் அண்ட் த்ரோட், அண்ட் காசஸ் ஃபீவர், சோர் த்ரோட் அண்ட் சோக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ். இந்த மூச்சு கோளாறு எல்லாமே ஒரே மாதிரி சிம்டம் தாம்மா இருக்கும். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னா மூக்கும் தொண்டையும், இதில் தான் இன்ஃபெக்ஷன் வரும். கொரோனா வைரஸும் அதான் பண்ணுது. ஃபீவர் வரும், தொண்டை நமங்கும், சோர் த்ரோட் வலிக்கும், சாக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ்னால் மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். அதுதான் டிப்தீரியா. அடுத்து யூ ஹாவ் whooping cough. Whooping cough is caused by Bordetella pertussis. It also affects the respiratory tract and causes mild fever, severe cough ending in whoop. இந்த கக்குவான் இரும்பல்னு சொல்லுவாங்கம்மா தமிழில். ஓயாமல் இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாக்டீரியா பேர் Bordetella pertussis. இது என்ன பண்ணும், இதுவும் அதே ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நோஸு, த்ரோட்டு, லங்ஸை இன்ஃபெக்ஷன் பண்ணும். ஃபீவர் இருக்கும், இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. எண்டிங் இன் ஊப்புனா அப்படியே இழுக்கும் இரும்பி.
Tuberculosis is caused by the bacteria Mycobacterium tuberculosis. இதுதான் வந்து tuberculosis பாக்டீரியாவோட பேர். When we breathe, the bacteria present in the air gets into the lungs and affect it. இது டைரெக்டாக லங்ஸை பாதிக்குது காற்றுல கலந்து. Infected person has to be treated with an anti-tubercular drugs for a period of 6 months to 1 year. ஒருத்தருக்கு tuberculosis வந்துச்சுன்னா இட்ஸ் a long treatment for 6 months to 1 year மருந்து சாப்பிடணும். நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் was started in 1962. டிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து 1962 ஆரம்பிச்சிருக்காங்க. வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 24th March. நம்ம மார்ச் மந்தில் தான் இருக்கும். எவ்ரி 24th of March இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் டிபி டே. டிபி நோயாளிகளுக்கான தினமாக, டிபியை ஒழிக்கணுங்கிற தினமாக. இப்போ பாருங்கள், ஒரு பர்சனுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்குது. அவன் இருமுனா தும்முனா இல்லை பேசும்போது காற்றுல ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் அ காஃப் ஆர் ஸ்னீஸ் பை அன் இன்ஃபெக்டட் பர்சன் கலந்து நல்லா இருக்கவனுக்கும் மூக்கு வழியாக போய் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், இது டியூபர்குலோசிஸ் லங்ஸை பாதிச்சிருக்கு. இதை நம்ம மாஸ்க் போட்டுட்டோம்னா நம்ம மூக்கும் வாய் வழியாக இந்த ட்ராப்லெட்ஸ் போகாது. அதுக்கு தான் we are using mask. Next you have a tabular column. This is a very important tabular column. You should by heart this. டிசீஸ் கொடுத்துருக்கு, காசேட்டிவ் ஆர்கானிசம் எது வந்து இந்த நோயை உண்டு பண்ணுது, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட எப்படி பரவுது, டிசீசஸ் நேம் பாருங்கம்மா, டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா, வூப்பிங் காஃப். இதோட காசேட்டிவ் ஆர்கானிசம் என்ன, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, டிஷ்யூ ஆர்கன் அஃபெக்டட் என்ன, சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு டேபுலர் காலமில் வந்துருச்சு. ஸோ இஃப் யூ ஆர் thorough with this tabular column, it will be very easy for you to answer many questions. Tuberculosis. What is the name of the organism causing disease? Mycobacterium tuberculosis. And mode of transmission, எப்படி இது வருது, droplet infection from sputum of infected person. ஒருத்தரோட எச்சையிலேருந்து இன்னொருத்தர் எச்சைக்கு காற்று மூலமாக பரவுது. ஓகே. டிஷ்யூ ஆர்கன் அஃபெக்டட் லங்ஸ், லங்ஸ் இருக்கு இல்லையா, அதான் அஃபெக்ட் ஆகுது. சிம்டம்ஸ் என்ன, பெர்சிஸ்டன்ட் காஃப், செஸ்ட் பெயின், லாஸ் ஆஃப் appetite, லாஸ் ஆஃப் வெயிட். இரும்பல் இருந்துகிட்டே இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும். லாஸ் ஆஃப் appetiteனா பசி இருக்காது, லாஸ் ஆஃப் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டிப்தீரியா காஸ்ட் பை கார்னிபாக்டீரியம். டிப்தீரியா தான் அந்த கிருமியோட பேர். இதுவும் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளியை, ஓகேவா, காற்றுல பரவும். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், நோஸு, த்ரோட்டு, லங்ஸு மூணும் இன்ஃபெக்ட் ஆகும். ஃபீவர், சோர் த்ரோட், சோக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ் தான் சிம்டம், அறிகுறி. Then you have whooping cough, Bordetella pertussis, droplet infection, direct contact ஆலையும் வரும், droplet infection ஆலையும் வரும். respiratory tract தான் இதுவும் அஃபெக்ட் பண்ணுது. mild fever, severe cough ending in whoop. இது symptoms, அறிகுறி. This tabular column is very important. Be very thorough. 1 mark, choose, fill up எதில் வேணால் வரும். ஓகே. Next, diseases caused by virus. Now we will see about virus. Some diseases are caused by the virus present in the air. Common cold, influenza, measles, mumps and chicken pox are some of the diseases caused by virus. நிறைய நோய் வந்து வைரஸால் வருதுமா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காமன் கோல்டு, சீசனுக்கு வர நம்ம காமன் கோல்டு. ஒரு வீட்டில் ஒருத்தர் தும்பி இரும்ப ஆரம்பித்தா எல்லாருக்கும் பரவுது, எப்படி, காத்தால் தான். இன்ஃப்ளூயன்ஸா, அது ஒரு விதமான கோல்டு. மீசில்ஸுங்கிறது அம்மை, மம்ஸுங்கிறதும் அம்மை வகை, சிக்கன் பாக்ஸுங்கிறதும் அம்மை வகை. இதெல்லாம் வைரல் இன்ஃபெக்ஷன், காற்றுல ஸ்ப்ரெட் ஆகுது. காமன் கோல்டு பாருங்கள். காமன் கோல்டு இஸ் an infectious disease which affects the upper respiratory system like nose and throat and it is easily spread. இதுவும் மூக்கு தொண்டை பகுதியை பாதிக்கும், ஈஸியாக ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். சிம்டம்ஸ் ஆஃப் காமன் கோல்டு இன்க்ளூட் காஃப், பெயின்ஃபுல் த்ரோட், ரன்னிங் நோஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஃபீவர். நிறைய இரும்பல் இருக்கும், த்ரோட் வலிக்கும், தொண்டை, ரன்னிங் நோஸ் மூக்கு ஒழுகும், ஃபீவரும் இருக்கும். Though many viruses can cause this, it is generally caused by rhinovirus. ஜென்ரலாக காமன் கோல்டு வர்றது ரைனோ வைரஸால் தான். ஆனால் இன்னும் வேறு சில வகை வைரஸாலையும் வருது. இன்ஃப்ளூயன்ஸா இஸ் காமன்லி ஃபவுண்ட் டியூரிங் சைல்ட்ஹுட். ரொம்ப சின்ன பசங்களுக்கு இது நிறைய வரும். இட் இஸ் காஸ்ட் பை த வைரஸ் மைக்ஸோவைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் பேர் மைக்ஸோவைரஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நேசல் மியூக்கோசா அண்ட் ஃபேரிங்ஸ். நேசல் மியூக்கோசானா மூக்கு உள்ளே இருக்க எல்லா பகுதியும் வீங்கிடும், ஃபேரிங்ஸ் தொண்டை பகுதியும் வீங்கிடும். இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஃப்ளூ. இன்ஃப்ளூயன்ஸாவை தான் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க. ஃப்ளூ ஃபீவர், ஃப்ளூவால் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் யூ ஹாவ் மம்ஸ். இட் இஸ் காஸ்ட் பை மைக்ஸோவைரஸ் பேரோட்டிடிஸ். மைக்ஸோவைரஸ் பேரோட்டிடிஸால் வந்தால் மம்ஸ்.
and it affects the upper respiratory tract. இதுவும் மூக்கு தொண்டையை அஃபெக்ட் பண்ணும். Some of the common symptoms of mumps include fever, headache, sore throat and swelling of parotid glands which makes the jaw movement difficult. ஸோ இந்த இடம் இருக்குல்லம்மா, கண்ணோ காது பகுதி நல்லா வீங்கிடும். ஓகே, வீங்கிட்டு இது ஒரு விதமான அம்மைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ நல்லா வீங்கிட்டு வலிக்கும். நல்லா இங்கே ஒரு கிளாண்ட் இருக்குது, காதுக்கும் தொண்டைக்கும் ஜாக்கும் நடுவில், அந்த பேரட்டிட் கிளாண்டுன்னு பேர். அது நல்லா வீங்கி இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதுக்கு காரணம் இந்த மைக்ஸோ வைரஸ் பேரட்டிட்ஸ் தான் அந்த கிருமி உண்டு பண்ணுது. நெக்ஸ்ட் யூ ஹாவ் சிக்கன் பாக்ஸ். இட் இஸ் காமன் அமங் சில்ட்ரன் பட் adults also may get it. Affected people will have blisters or spots in the body and face along with fever. These blisters with fluid will drain but sometimes it may leave scars. முத்தாக இருக்கும் இந்த அம்மை, அதுக்குள்ளே தண்ணி வேற வரும். ஸோ இந்த பிக்சரில் தெரியுது பாருங்கள், இது மீசில்ஸுங்கிற அம்மை. இதுவே இன்னும் பெருசாக உள்ள வாட்டர் லிக்விட் ஃபார்ம் ஆகிருக்கும். அது உடஞ்சி ஸ்ப்ரெட் ஆகுமா, அதுக்கு பேர் தான் blisters or spots. Fluid will drain but sometimes it may leave scars. இந்த blisters உடஞ்சி சம்டைம்ஸ் இந்த தண்ணி வடிஞ்சு ஸ்கார் அப்படியே தழும்பாக ஆகிடும். Next you have measles. Measles is caused by rubella virus and it is easily caught by people from other infected people. ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு இந்த மீசல் சீக்கிரமாக பரவிடுது. Symptoms of measles include eruption of small rashes in skin. நிறைய ஸ்கின் ரேஷஸ் மாதிரி இருக்கும். காஃப் இருக்கும், ஸ்னீசிங்கு, ரெட்னஸ் ஆஃப் ஐ, நுமோனியா, ப்ராங்கைட்டிஸ், நிறைய இரும்பல் தும்பல், கண்ணில் தண்ணி வழியிறது, செகப்பாக வருது, இந்த சிம்டம்ஸ் இருக்கும். There is no cure for this disease yet people can recover from this by proper rest and diet. ஸோ ப்ராப்பர் ரெஸ்ட்டும் டயட்டும் ஃபாலோ பண்ணால் தான் இதிலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வைரஸோட டேபுலர் காலம் இது. திஸ் ஆல்சோ யூ ஷுட் பி வெரி வெரி தரோ. Disease, again causative organism, mode of transmission, tissue or organ affected, symptoms. First one என்ன? Common cold, rhinovirus, droplet infection, upper respiratory tract, inflammation of nasal chamber, fever, cough, running nose, sneezing and headache. ஸோ இதுவும் காற்று வழியில் ட்ராப்ஸாக பரவுது, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை வீங்கி வலிக்க வைக்குது, ஃபீவரு, கோல்டு, இரும்பல், தும்பல், ஸ்னீசிங், தலைவலி இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸா எதால்? மைக்ஸோ வைரஸால் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான் இதுவும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நேசல் மியூகோசா, ஃபேரிங்ஸு, ஃபீவர், பாடி பெயின், காஃபு, சோர் த்ரோட், நேசல் டிஸ்சார்ஜ், ரெஸ்பிரேட்டரி கன்ஜஷன். இது மைக்ஸோ வைரஸ் என்ன பண்ணோம்? ட்ராப்லெட்டாக பரவி இதுவும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கு, நேசல் மியூகோசா, ஃபேரிங்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஃபீவர் இருக்கும், உடம்பு வலி இருக்கும், காஃப் இருக்கும், தொண்டை வலி இருக்கும், நேசல் டிஸ்சார்ஜ் மூக்கு வடியும், ரெஸ்பிரேட்டரி கன்ஜக்ஷன் நெஞ்சு அடைச்சா மாதிரி இருக்கும். மீசில்ஸ் காஸ்ட் பை ருபெல்லா வைரஸ். இதுவும் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். டைரெக்டாக ஒரு பர்சனோட காண்டாக்ட் பண்ணாலும் வந்துடும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை இதுவும் அஃபெக்ட் பண்ணுது. ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸோ ரேஷஸோ இருக்கும் உடம்புல, காஃப் இருக்கும், ஸ்னீசிங் இருக்கும், ரெட்னஸ் ஆஃப் ஐ, நுமோனியா, ப்ராங்கைட்டிஸோ எல்லாமே இரும்பல் தும்பலுக்கான சிம்டம்ஸு வித் மூச்சு திணறல். மம்ஸ், மைக்ஸோ வைரஸ் பேரட்டிடிஸ் தான் மம்ஸு. இது புட்டாலமன் சொல்லுவாங்க. காதுக்கு பின்னால் வீங்கி இன்ஃபெக்ஷன் ஆயிரும் பேரட்டிட் கிளாண்டில். ஸோ என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பேரட்டிட் கிளாண்ட், மூவ்மெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஜாவை மூவ் பண்ணவே முடியாது தாடையை. அடுத்து லாஸ்ட் சிக்கன் பாக்ஸ், வாரிசெல்லா ஜாஸ்டர் வைரஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் காண்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக் எல்லாத்துக்கும் ஒன்று தான் இது. இரப்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கின், ஃபீவர் அண்ட் அன்ஈசினஸ். இதுவும் உடம்பெல்லாம் இரப்ஷன் கொப்பளமாக ஆகிட்டு இதுவும் எரப்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கின்னு, ஃபீவர், ஜுரமும் இருக்கும், ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும் உடம்பு. ஸோ திஸ் டேபுலர் காலம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு மெமரைஸ். ஓகே. Prevention is better than cure. Airborne diseases can be prevented if we take certain measures. ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியமாக. எப்படின்னு பார்க்கலாம். அவாய்ட் க்ளோஸ் காண்டாக்ட் வித் பீப்புள் who have active symptoms of disease. நோய் கிருமி உடையவங்க கிட்டேருந்து நம்ம தூரம் இருக்கணும். மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீனா என்ன? கை கால் முகத்தை அலம்புறது, வெளியில் போயிட்டு வந்தால் நல்ல சோப்புலேயோ இல்லை சோப் சொல்யூஷன்லேயோ இல்லை ஹேண்ட் வாஷ்லேயோ. கீப் த பேஷண்ட் இன் கம்ப்ளீட் ஐசோலேஷன். இப்போ அதான் பண்ணுறோம். கொரோனா வைரஸ் வந்தவங்களை ஏன் கம்ப்ளீட்டாக குவாரண்டைன் பண்ணி 14 நாள் வைக்கிறோன்னா, அந்த வைரஸோட தீவிரம் குறையிற வரைக்கும் உங்கள் தனியாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்க. கவர் நோஸ் அண்ட் மவுத் வைல் ஸ்னீசிங் ஆர் காஃபிங். மூக்கையும் வாயையும் மூடிக்கிட்டு தான் தும்பணும், இரும்பணும். அவாய்ட் டச்சிங் த ஃபேஸ் ஆர் அதர் பீப்புள் வித் அன்வாஷ்ட் ஹேண்ட்ஸ்.
மற்றவங்களோட முகம், கை, கால் எதையுமே நம்ம தொடவே கூடாது கை அலம்பாமல். வாஷ் யோர் ஹேண்ட்ஸ் தரோலி, எப்பவுமே கையை நல்லா அலம்பணும். டைம்லி வேக்சினேஷன் கேன் ப்ரிவென்ட் த டிசீசஸ், டைமுக்கு தடுப்பூசி போட்டுட்டோன்னா நோயிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். Divide the students in the class into different groups and discuss how airborne diseases can be prevented. This we could have done if school was there. ஸோ நீங்கள் வீட்லேயே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? புக்கை வச்சு எல்லோரும் படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள், எப்படிலாம் வருது, எந்த வைரஸால், எந்த பாக்டீரியாவால் அப்படின்னு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவாய்ட் ஓவர் க்ரௌடட் பிளேசஸ், ரொம்ப க்ரௌடாக இருக்கிற இடத்துல வைரஸ் நிறைய இருக்குன்னா போகக்கூடாது. யூஸ் டிஸ்போசபிள் டிஷ்யூஸ், அவாய்ட் ஹேண்ட் கர்ச்சிப்ஸ். டிஸ்போசபிள் டிஷ்யூஸ்னால் வைரஸ் அதிலே போயிடும். ஹேண்ட் கர்ச்சிப்ஸ்னால் சரியாக துவைக்கலனா திரும்ப ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்டே அவே ஃப்ரம் பீப்புள் டவுன் வித் வைரல் இன்ஃபெக்ஷன். ஒருத்தருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அவங்கக்கிட்ட இல்லாமல் தூரக்க போயிடணும். கவர் மவுத் நோஸ் வைல் காஃபிங் ஆர் ஸ்னீசிங், எப்பவுமே மூக்கையும் வாயையும் மூடிக்கிட்டு தான் ஸ்னீஸ் பண்ணணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஏரு. அண்ட் இந்த ஏர்பார்ன் டிசீஸ்லாம் இப்போ இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ப்ரிவென்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஸோ ரீட் த லெசன் அகெயின். Lesson is over. Any doubts you can ask me. Now we will discuss the evaluation part. First one, choose the correct answer. Take your pencil and circle as I tell you. Chlorofluorocarbon is used in refrigerator, air conditioners, both, none. ரெண்டுத்துலேயுமே இருக்குமா? ஸோ போத்துன்னு போட்டுக்கோங்க. ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்தும் குளோரோஃப்ளூரோகார்பன் வரும், இதுலேருந்தும் வரும். ஸோ போத். Which of the following gas is released by automobiles? Carbon monoxide is the answer. A windmill is used to produce chemical energy, mechanical energy, electrical energy. All of these, it is used to produce electrical energy. Electricity தயாரிக்கலாம் windmill இருந்து. Influenza is caused by fungus, bacteria, virus, protozoa. இன்ஃப்ளூயன்ஸான்ற அந்த நோய் எதனால் காஸ் ஆகுது? இப்போ தான் நம்ம பார்த்தோம். மைக்ஸோ வைரஸ்னு ஒரு வைரஸால் காஸ் ஆகுது. வைரஸ் இஸ் த ஆன்சர். ஹைட் ஆஃப் மீசோஸ்பியர் விச் லைஸ் ஆஃப்டர் ட்ரோபோஸ்பியர் இஸ் 80 to 85 kilometer is the answer. Okay, fill in the blanks. Second highest layer of Earth's atmosphere is stratosphere is the second layer. That is the answer. Spelling, you have to turn the pages, find out the right spelling and write. Releasing substances like chemical compounds into the atmosphere is known as air pollution is the answer. Okay, airborne diseases can be caused by microorganisms in the air nu எழுதுங்க. Microorganisms in the air. The dash layer protects us from the harmful UV rays coming from the sun. Ozone layer. Dash is used by plants as nitrates, nitrogen. Okay, இங்கே ozone. Okay va? Now next you have match. Troposphere, stratosphere, exosphere, thermosphere, mesosphere, satellite, spacecraft, ozone layer, meteors, weather change. Now you have to match correctly. Troposphere ke eduma varum? Troposphere should be matched with weather change. Okay, and then stratosphere la dhaan the ozone layer is found. So stratosphere you match with ozone layer, that is number 2. Exosphere you should match with spacecraft ma. Thermosphere you have to match with satellite, and mesosphere has all the meteors. புரிஞ்சுதுங்களா? Okay, next you have answer in brief, answer in detail. All this I will send you through WhatsApp. Write the notes neatly. Thank you. Take care. Bye.